ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீவேல்டு ஒகேனக்கல். இன்றைக்கி ஒகேனக்கலோட முக்கியமாக அப்டேட் பார்த்துடலாம். என்னென்னலாம் ஒகேனக்கல்ல மாற்றம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா May 19 டியூஸ்டே. லோக்கலில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள்லாம் வந்து 1-2 கவனிக்கப்படாமலே போயிடுது. ஏன்னா கடந்த 4 வருஷமாக நான் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்கள், இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வரும்போது சுத்தபத்தமாக இருக்கா அப்படின்றத மெயினாக பார்ப்பாங்க. ஒகேனக்கலும் சரி, சத்திரம், ராணிப்பட்டி, அவுட்சி, ஊட்டமல், நாடர்கோட்டை, சணல்கோட்டை, இந்த எல்லா இடத்துலையும் கார்பரேஷனில் வந்து பாக்ஸ் டைப்ல குப்பை தொட்டி வைப்பாங்க அங்கங்க. அந்த மாதிரி நம்ம ஒகேனக்கல் ரிவர் சைட்லயே ஆகட்டும், தெருவில் ஆகட்டும், குப்பை தொட்டி வச்சாங்கன்னா எல்லா இடத்துலயும் குப்பை போறதை நம்ம தவிர்க்கலாம். இவங்க குப்பை தொட்டி வைக்காதனால தான் இவங்க கொண்டு போய் ஆத்துல வந்து கொட்டுற சுச்சுவேஷன் ஏற்படுது. ரெண்டாவது என்னன்னா, பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி வந்து 1-2 இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். பட் இருந்தாலும் அது போதுமானதா இல்லை. மூணாவது, பார்க்கிங் வசதி. தமிழ்நாடு ஹோட்டலே வந்துட்டு phase 1 phase 2 இருக்கு. முதல்ல பண்ண சைட்லேயும் இப்போ ஓரளவு கிளியர் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பண்ண சைடு ஃபாரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி. அதே மாதிரி நம்ம ஊராட்சிலையும் சரி ஒரு சில இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிவிடுவாங்க. பொதுவாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒகேனக்கலே ரம்பிடுது. அப்போ வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு சைடு ஆகட்டும், ஸ்ட்ரீட் லைன் ஆகட்டும், ரோடு சைடு ஆகட்டும், பார்க்கிங் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அது அங்கங்கே பண்ணுறதுனால நமக்கு போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் அது கொஞ்சம் சீர் பண்ணி கொடுக்கணும். நாலாவது என்னன்னா, குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யணும். இப்போ ஒகேனக்கல்ல தான் குடிநீர் திட்டமே அமைச்சிருக்காங்க. பட் இங்கே லோக்கலில் இருக்கிற பீப்புளுக்கு ஒழுங்காக சப்ளை ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுத்தமாக இல்லை. ஏன்னா ஒரு பைப்பில் வந்து 10 பேர் வந்து தண்ணி பிடிக்க போகிறாங்க. அப்போ அது பிடிக்க போனோம்னா உங்களுக்கே தெரியும்ல, ஒரு பைப்பில் மட்டும் தான் வரும், மீதி எல்லா பைப்லையும் தண்ணி வராது. ஸோ அந்த பிரச்சனை வந்து ஊட்டமல்லையும் சரி, ஒகேனக்கல் சத்திரம் ஸ்ட்ரீட்லையும் சரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் போயிட்டு அந்தந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்புறம் 5th பார்த்துக்கிட்டிங்கன்னா, மசாஜ் சென்டர். மசாஜ் சென்டரில் பொதுவாக வந்து 400 மட்டும்தான் இருக்குது. இப்போ வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாவில் வந்து 2000 வாங்குறாங்க, 3000 வாங்குறாங்க, அந்த அளவுக்கு ஒர்த்தாகவும் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒர்த்தான ஆட்களும் ஒகேனக்கல்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மசாஜ் சென்டரில் வெறும் 400 மட்டும் போட்டால் வர சுற்றுலா பயணிகளே குழப்பமாக வராங்க. இவ்வளோ மணி நேரம் பண்ணால் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் மசாஜ் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கும் என்ன ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி அவங்களுக்கும் லைசன்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி மசாஜ் லைசன்ஸ் இல்லாத செஞ்சவங்களே வந்துட்டு இப்போ தொழில் பாதிப்பாக இருக்குது. அவங்களுக்கும் என்னென்னு கவர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கலந்தாய்வு பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதாவது ஒகேனக்கல்ல ஃபுட் ஐட்டம்னா ரொம்ப ஸ்பெஷல், அது உங்களுக்கே தெரியும். அந்த குக்கிங் பண்ணுற விமென்ஸுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதே மீனை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ அந்த ஆத்தோரமாக இந்த மாதிரி வந்து மீன் கழுவுறாங்க, அது அந்த தண்ணி தான் போய் ஃபால்ஸில் விழுவுதா அப்படின்னு சொல்லிட்டு வர சுற்றுலா பயணிகளாக முகசுளிப்பு ஏற்படுது. அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு பைப் லைன் போட்டு அந்த இடத்துல ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி அவங்க குக்கிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா பிளேஸ்லேயும் வந்துட்டு, அதாவது தாஜ்மஹால் ஆகட்டும், சென்னையில் வந்து மகாபலிபுரம் ஆகட்டும், இப்போ அந்தந்த ஃபாரினர்ஸ்லாம் அங்கங்கே வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைனுக்கு ஒரு கைடு வருவாங்க. அந்த மாதிரி ஏன் ஒகேனக்கல்ல நீங்கள் இந்த கைடிங் ஆப்ஷன் வந்து கொண்டு வர வைக்கக்கூடாது அப்படின்றத நான் டூரிசம் பார்த்து இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒகேனக்கல்ல இதுக்கு லைசன்ஸ், அதுக்கு லைசன்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது. பட்டு ஏன் இந்த கைடிங் ஆப்ஷன் மட்டும் ஒகேனக்கல்ல கொண்டு வர வைக்கல அப்படின்றது தான் என்னோடய கேள்வியே. இப்போ ஒகேனக்கல்ல தொழில் இல்லாதவங்களும் 1-2 பேர் இருப்பாங்க. ப்ளஸ்ஸு அந்தந்த இடத்துல வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க, இந்த இடத்துல குளிக்கணும், இந்த இடத்துல குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக நான் வந்துட்டு நாங்கள் கைடிங்கும் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த டூரிசமும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். பட் ஏன் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏன் இந்த கைடிங்க்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரியே கொடுத்து இங்கெங்கெல்லாம் குளிக்க போகக்கூடாது, இங்கெங்கெல்லாம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைடாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனையே ஒகேனக்கல்ல கொண்டு வர வைக்கலன்றது தான் என்னோடய கேள்வியே. ஏன்னா இங்கே அவைலபிலிட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் எங்கே குளிக்கணும், எங்கே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக மணல்மேடு கூட பேன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கைடிங்குன்னு ஒரு கூட இருந்தால் இங்கே குளிங்க, இங்கே குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எந்த பாதிப்பும் ஆகாத மாதிரி நம்ம தடுக்கலாம். ஸோ அதனால் ஒகேனக்கல்ல கைடிங் ஆப்ஷன் வரணும். முக்கியமாக நான் 4 இயர்ஸாக நான் வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியோ இல்லை அந்த கைடிங்கின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோ யாருமே கொடுக்கல. அது குடிசத்தில் கவர்மெண்ட் வந்து இதை கொடுக்கணுன்ட்டு முக்கியமாக நான் கேட்டுக்கிறேன். பெட்ரோல் பங்க் வரணும். பெட்ரோல் பங்க்கு உண்மையாலுமே இங்கே ரொம்ப மைனஸாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் போனால் 16 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனாலும் அதே 16 கிலோமீட்டர் பக்கம் வருது. நாற்றப்பாளையம் ஆகட்டும், இங்கே பெண்ணாகரம் ஆகட்டும். ஒரு பெட்ரோல் பங்க்கு ஒகேனக்கல்ல கொண்டு வரணும். எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க. ஏன்னா வர சுற்றுலா பயணிகளுக்கும் பெட்ரோல் காருக்கு நிரப்பணும்னா அது ரொம்ப நிறையாவே ஆகும். பைக்குக்கும் நம்ம லோக்கல் பீப்புளும் ஆகட்டும், பெட்ரோல் இல்லாமல் எல்லாருமே பெண்ணாகரம் போயிட்டு தான் பெட்ரோல் போகிறதாகுது. இங்கே சம்பாதிக்கிற காசு அதுக்கே வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் ஒகேனக்கல்ல ஒரு பெட்ரோல் பங்க் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன அடிப்படை வசதிகள் எல்லாமே இந்த கவர்மெண்ட் பார்த்து இதை பண்ணி கொடுக்கணுன்ட்டு இந்த நம்மளோட ஃப்ரீவேல்டு ஒகேனக்கல் யூடியூப் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த ஊர் மண்ணின் மைந்தர் நான்
ஓகேங்களா. அதனால் இங்கே இருக்கிற என்னென்ன அடிப்படை வசதிகள்லாம் பண்ணி கொடுங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்கள்கிட்ட நாங்கள் இதெல்லாம் முன்வைக்கிறோம். ஸோ பார்த்து கலந்தாய்வு பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.